தமிழ் ஆதி, தமிழ் கிடைச்சாலா? இல்லை, இன்னும் இல்லை. பாரதி தமிழை தேடி தான் போயிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், அவங்க தமிழை இங்கே தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கானுங்க. ஆனால் எங்கன்னு தான் தெரியல. இப்போ முக்கியமானதே அதான், தமிழை கண்டுபிடிச்சே ஆகணும். கணேஷ், கண்டிப்பாக அவங்க எல்லாரும் இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க யாரையாவது பிடிச்சாதான் தமிழ் இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி பாப்பா. ஏய், என்னதானே தேடுறீங்க? வாங்கடா, நான் இங்கதான் இருக்கேன். டேய், யாரா யாரா நீங்க? தமிழ் எங்கடா வச்சிருக்கீங்க? தெரியாது. ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சொல்றேன் சொல்லு. தெரியாது. டேய், சொல்லலன்னா அடிச்ச கொண்டு வேண்டாம். சொல்றா. தெரியாது. சொல்லு. தெரியாது சார். சொல்றா. சார், ஆதி சார். பாரதி, தமிழ் கிடைச்சாலா? இல்ல சார், தமிழ் எங்கேயுமே காணோம் சார். நானும் பில்டிங் ஃபுல்லா ஒரே இடம் விடாம தேடி பார்த்துட்டேன். ஆனா தமிழ் இருக்கிற அடையாளமே தெரியல. டேய், என் பொண்ணு என்னடா பண்ண? சொல்றா, என் பொண்ணு எங்க? சொல்லு. சொல்றா. சொல்லு. சொல்றேன் சார், சொல்றேன். இங்க பக்கத்து பில்டிங்ல இருக்கிற ஒரு ரூம்குள்ளதான் பாப்பாவை அடைச்சு வச்சிருக்கோம். வந்து காட்டுறா. வாடா. ஓ, சார், தமிழ் மேலதான் இருக்கா சார்? தமிழ், தமிழ், நீ பதட்டப்படாத. அம்மா வந்துட்டேன்டா. பாத்து பாத்து, இப்படி வா. பாத்து, மெதுவா. தமிழ், உனக்கு ஒண்ணும் இல்லையடா? இந்த ஆதி, தமிழுக்கு தண்ணி கொடு. தமிழ், இந்த தமிழ் ஒண்ணும் இல்லடா. தமிழ், தமிழ், உனக்கு ஒண்ணும் இல்லை. தைரியமா இரு. உனக்கு அப்பா அம்மா நாங்க 2 பேரும் இருக்கோம். என்னை மீறி உன்னை யாரையும் எதையும் பண்ண விட மாட்டேன். டேய், என்ன நடக்குதாங்க? லேப்டாப் பேக் எங்க? மேடம், மேடம், இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். ஆனா அந்த லேப்டாப் பேக்க பாரதி கிட்ட இருந்து பிடிக்கி வெளியே வீசிட்டேன் மேடம். அப்படி வெளியே வீசுறப்போ அந்த லேப்டாப் பேக்க வெளியில ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கு மேடம். அந்த பேக்கை நீங்க எப்படியாவது அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுங்க மேடம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க, நீ பாட்டுக்கு அசால்ட்டா லேப்டாப்பை வந்து எடுத்துட்டு போன்னு சொல்ற? மாட்டினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? மேடம், மேடம், இந்த நிமிஷம் இதை விட்டா வேற வழியே இல்லை. நீங்க இங்க இருந்து எப்படியாவது எடுத்துருங்க. போலீஸ்காரங்க உங்களை பார்க்காம இருக்கிறது என்னோட பொறுப்பு. நான் அவங்கள மொத்தமா அங்கிருந்து ரெவீட் பண்ணிடுறேன். அந்த டைம் நீங்க யூஸ் பண்ணி நேரா வந்து அந்த லேப்டாப் எடுத்து போயிடுங்க மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு மேடம்? லேப்டாப்
பேக்கை பாரதி கிட்ட இருந்து பிடுங்கி நம்மால வெளியே வீசிட்டோம். நான் உள்ள போய் அதை எடுத்துட்டு வர போறேன். என்ன சொல்றீங்க மேடம்? நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க. இப்ப நான் அந்த ரிஸ்க் எடுக்கலன்னா நம்ம லைஃப் ரிஸ்க் ஆயிடும். பரவாயில்லையா? நீ காரை ரெடி பண்ணி நிறுத்து. நான் சீக்கிரமா போய் லேப்டாப் பேக் எடுத்துட்டு வரேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். இதோட அந்த துரையோட கேஸ் மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனிமே பாரதியால துரைய நாம தான் கொலை பண்ணோங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆமா மேடம், இப்படி ஒரு வீடியோ சிசிடிவில காப்பி ஆகி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம ஆபீஸ் வரைக்கும் வந்து அதை ஆதி பார்க்காம நம்ம ஸ்டாஃப் சம்பத்துல இருந்து நம்மளை எஸ்கேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பாரதி கையில மாட்டி தீயில விழுந்து தப்பிச்சு மறுபடியும் உயிரோட வந்து நம்ம எல்லாரையும் காலி பண்ணிடுமோன்னு நான் பயந்தேன் மேடம். நல்ல வேளை நீங்க அதை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்க. இந்த லேப்டாப்ல இருக்கிற ஆதாரத்தை வச்சு பாரதி நம்ம எல்லாரோட லைஃபையும் காலி பண்ணிருப்பா மேடம். இனிமே அவளுக்கு எந்த விதத்திலையும் தயவு தட்சணையை பார்க்க போறதில்ல. நான் அடிக்க போராடி வேற மாதிரி இருக்கும். ஆதி, நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நீயும் போய் ரெடி ஆயிட்டு வந்துரு. எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். ஆதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? முகலாம் வேற டல்லா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? நீ அந்த பில்டிங்ல பார்த்தப்ப கூட ஏதோ டென்ஷனா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன விஷயம்?